கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்று ஒரு வாக்குத்தத்தம் நிகழ்ச்சிக்கு நான் உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். இந்த நாளில் செய்தியின் தலைப்பு உன் நம்பிக்கை மகிழ்ச்சியாகும். அதாவது உங்களுடைய நம்பிக்கை மகிழ்ச்சியாக மாறும். நீதிமொழிகளின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் நாம் இப்படி வாசிக்கிறோம்: நீதிமான்களின் நம்பிக்கை மகிழ்ச்சியாகும், துன்மார்கருடைய அபேட்சையோ அழியும். நீதிமான்களின் நம்பிக்கை மகிழ்ச்சியாகும் என்று சொல்லி இந்த வேத வசனத்தில் நாம் பார்க்கிறோம். அருமை தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு அவரை சொந்த தெய்வமாக சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட அத்தனை பேர்களும் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. நீதிமான்களாகிய நம்முடைய நம்பிக்கை, நாம் கிறிஸ்துவின் மேல் வைக்கக்கூடியதான நம்பிக்கை, நம்முடைய வாழ்க்கையின் எதிர்காலத்தின் காரியங்களை குறித்து நாம் நினைத்து கொண்டிருக்கிற நம்பிக்கை, நம்முடைய நித்தியத்தை குறித்ததான நம்பிக்கை, நம்முடைய வாழ்வின் எந்த பகுதியில் எந்த காரியத்தை குறித்ததான நம்பிக்கையை நாம் வைத்திருந்தாலும் சரி, அந்த நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதை விசுவாசித்தாலும், நம்பிக்கை என்பது விசுவாசத்தை குறிக்கிறது. நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதை விசுவாசித்தாலும் நம்முடைய விசுவாசம் அல்லது நம்பிக்கை அது மகிழ்ச்சியாக மாறிவிடும் என்று சொல்லி நீதிமொழிகளின் புத்தகத்தில் நாம் வாசிக்கிறோம். யாக்கோபின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 2-3 வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது: என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். அருமை தேவ பிள்ளைகளே, இங்கே யாக்கோபு நமக்கு இப்படி கற்றுக் கொடுக்கிறார்: என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது என்று ஆரம்பிக்கிறார். அருமை பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான சோதனைகள் நிச்சயமாக கடந்து வரும். சோதனைகள் இல்லாத மனிதன் வாழ்க்கை கிடையாது. அவங்க அவ்விசுவாசியாகவும் இருக்கலாம், விசுவாசியாகவும் இருக்கலாம். யாராய் இருந்தாலும் சரி, அவர்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக சோதனைகள் வரும், பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரும், யுத்தங்கள் வரும். எல்லாவற்றையும் நாம் கடந்துதான் வந்தாக வேண்டும். நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், நான் விசுவாசி, எனக்கு ஏன் இந்த சோதனை வருது அப்படின்னு சொல்லி நீங்க கேட்காதீங்க. நிச்சயமாக விசுவாசியினுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக சோதனை வரும். ஏனென்றால் உங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ, நீங்க ஒரு யுத்த களத்தில் தான் இருக்கிறீர்கள். அதனால் உங்கள் வாழ்க்கையில நிச்சயமாக சோதனைகள் கடந்து வரும். அப்படி உங்கள் வாழ்க்கையில பலவிதமான சோதனையில் நீங்கள் அகப்பட்டு கொள்ளுகிற போது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி யாக்கோபு நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது என்று 3ஆம் வசனத்தில் ஆரம்பிக்கிறார். அதாவது நீங்கள் பலவிதமான சோதனைகளில் நீங்கள் அகப்பட்டு கொள்ளும் போது உங்கள் விசுவாசம் பரீட்சிக்கப்படுகிறது என்று சொல்லுகிறார். நீங்கள் எப்பொழுதெல்லாம் சோதனையில் அகப்பட்டுக் கொள்ளுகிறீர்களோ அப்பொழுதெல்லாம் உங்களுக்கு ஒரு டெஸ்ட் அது கடந்து வருகிறது. அது சாத்தானிடத்திலிருந்து கடந்து வருகிற ஒரு சோதனையாய் இருக்கிறது. அந்த சோதனையின் வழியாக நீங்கள் கடந்து போகும்போது அது உங்களுக்கு ஒரு பரீட்சையாக, ஒரு டெஸ்டாக இருக்கிறது. அதாவது உங்கள் விசுவாசத்திற்கான ஒரு டெஸ்ட். அருமை தேவ பிள்ளைகளே, நம் வாழ்க்கையில் பலவிதமான சோதனைகள் வருகிறது. பண தேவைகள் வரலாம், சரீரத்தில் வியாதிகள் உபத்திரவங்கள் வரலாம், வேலை இழப்புகள் வரலாம், இப்படிப்பட்டதான பலவிதமான போராட்டங்களும் சூழ்நிலைகளும் வரலாம், குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் வரலாம். இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாவற்றுக்கும் மத்தியில் அந்த சோதனைகள் என்ன செய்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிசாசினிடத்திலிருந்து அப்படிப்பட்டதான சோதனைகள் வருகிறது, அல்லது நம்மளுடைய ஞான குறைவினால் அப்படிப்பட்டதான சோதனைகள் வருகிறது. அப்படிப்பட்டதான சோதனைகள் மனிதர்கள் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் வருகிறது. அப்படிப்பட்டதான சோதனைகள் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற போது நம்முடைய விசுவாசம் அது சோதிக்கப்படுகிறது, டெஸ்ட் பண்ணப்படுகிறது. விசுவாசத்திற்கு வருகிறதான அந்த சோதனையானது என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து சோதனையின் மூலமாக நாம் பொறுமையை பெற்றுக் கொள்ளுகிறோம் என்று சொல்லி இங்கே யாக்கோபு நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். நாம் என்ன நினைக்கணும் அப்படின்னா, ஒரு சோதனை வந்துருச்சு அப்படின்னா அந்த சோதனையை குறித்து நீ துக்கப்படாதே, அந்த சோதனையை குறித்து நீ வேதனைப்படாதே, அந்த சோதனையை குறித்து நீ அவ்விசுவாசப்படாதே. அதற்கு மாறாக என் விசுவாசம் பரீட்சிக்கப்படுகிறதற்காக, என்னுடைய விசுவாசம் டெஸ்ட் பண்ணப்படுவதற்காக இந்த சோதனை, இந்த பிரச்சனை, இந்த போராட்டம் என்னுடைய வாழ்க்கையில் வந்திருக்கிறது. இதுல நான் தேவன் பால் வைக்கிற விசுவாசம் அது சோதிக்கப்படுகிறது. அந்த சோதனையில் நான் பொறுமையோடு கூட நான் காத்திருக்க போகிறேன். இந்த சோதனையை நான் கடந்து போகிற போது என் விசுவாசம் அது பரீட்சிக்கப்பட்டு அந்த விசுவாசத்துல நான் 90 மார்க் 100 மார்க்னு நான் வாங்க போகிறேன். அப்படி நான் வாங்குகிறபடினாலே நான் விசுவாசத்தில் விசுவாசம் சோதிக்கப்பட்டு அது இவன் சிறந்த விசுவாசி, இவன் நல்ல ஒரு ஆழமான விசுவாசத்தை
விசுவாசத்தையுடையவன், உறுதியான விசுவாசத்தையுடையவன், கர்த்தர் மேல் உறுதியாய் விசுவாசத்தை வைத்திருக்கிறான், அவருடைய வார்த்தையின் மேல் உறுதியான விசுவாசத்தை வைத்திருக்கிறான்னு சொல்லி ஒரு முத்திரை குத்தப்படுகிற போது அது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குகிறதாய் காணப்படும். அது பொறுமையை உண்டாக்குகிறது. அந்த பொறுமையோடு கூட நீங்கள் விசுவாசத்தின் பரீட்சையை நீங்கள் பொறுமையோடு கூட கடந்து போக வேண்டும். அப்படி நீங்கள் பொறுமையோடு கூட நீங்கள் சகித்துக் கொள்ளுகிற போது அங்க என்ன நடந்துருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மிகுந்த சந்தோஷமாக அதை நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். அப்ப சோதனையில் நீங்கள் தான் ஜெயிக்க போகிறீர்கள், நீங்க தான் வெற்றி பெற போகிறீர்கள். ஏன்னா உங்களுக்கு சோதனைகள் வருகிற போதெல்லாம் ஏற்கனவே பிசாசை சிலுவையிலே ஜெயித்த தேவன் உங்களுக்காக அந்த சோதனையிலும் அவர் வெற்றியை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். நீங்க சும்மா தான் இருக்க போறீங்க, ஜஸ்ட் நீங்க விசுவாசிக்க போறீங்க, அவ்வளவுதான். நீங்க விசுவாசிக்கிற போது அங்க ஆண்டவர் அற்புதத்தை செய்ய போகிறார். அதனால நீங்க அந்த சோதனையினாலே நான் அடுத்த கட்ட ஆசீர்வாதத்திற்குள் போக போகிறேன்னு சொல்லி நீங்க மிகுந்த சந்தோஷமாய் எண்ணுங்கள் என்று சொல்லி யாக்கோபு கற்றுக் கொடுக்கிறார். அருமை தேவ பிள்ளைகளே, இப்போ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு கிளாஸ்ல இருந்து இன்னொரு கிளாஸ்க்கு ப்ரமோஷன் ஆகணும் அப்படின்னா அவனுக்கு கண்டிப்பாக அவனுக்கு சோதனைகள் அதாவது தேர்வுகள் வைக்கப்படுகிறது. அவனுக்கு டெஸ்ட் வச்சுதான் அவனை அடுத்த கிளாஸுக்கு அவனை ப்ரமோஷன் கொடுக்கறாங்க, பாஸ் பண்ணி விடுறாங்க. அது மாதிரிதான் நம்முடைய வாழ்க்கையில ஒரு கட்ட ஆசீர்வாதத்தின் லெவல்ல இருந்து நீங்க அடுத்த கட்ட ஆசீர்வாதத்தின் லெவலுக்குள்ள நீங்க போகணும்னா அங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில சோதனைகள் வரும். அந்த சோதனைகளை கடந்துதான் நீங்கள் போக வேண்டியது இருக்கும். உங்க விசுவாசம் அங்கே பரீட்சிக்கப்படுகிறது. விசுவாசத்துக்கான அந்த டெஸ்ட்ல நீங்க பொறுமையோடு காத்திருந்து, ஒரு பிள்ளை பொறுமையோட 3 மணி நேரம் பரீட்சை எழுதிச்சுன்னா தான் அது பாஸ் ஆகி அடுத்த கிளாஸ்க்கு போக முடியும். ஒரு வருஷம் முழுக்க பாடத்தை படிச்சது அப்படின்னா தான் அடுத்த கிளாஸ்க்கு போக முடியும். அது மாதிரி நீங்க உங்களுடைய சோதனை, விசுவாசத்திற்காக வருகிற அந்த சோதனையை, அந்த பரீட்சையை நீங்க ஜெயித்து நீங்க அடுத்த கட்ட ஆசீர்வாதத்திற்குள்ளாக போக போகிறீர்கள் என்பதை நினைத்து நீங்கள் சந்தோஷப்படுங்கள். வருஷம் முழுக்க படிச்ச பிள்ளை அது எக்ஸாம் வந்ததுனாதான் அது சந்தோஷப்படணும். ஏன்னா வருஷம் முழுக்க படிச்சு அது அடுத்த கிளாஸ்க்கு போகணும் அப்படின்னா எக்ஸாம் எழுதுனதுக்கு அப்புறம் தான், அந்த 10 நாள் கஷ்டப்பட்டு எக்ஸாம் எழுதுனதுக்கு அப்புறம் தான் அது அடுத்த கிளாஸ்க்கு போக போகுது. ஒரு வருஷம் படிச்சது, கஷ்டப்பட்டு படிச்சதுக்கான ஒரு அங்கீகாரமே என்ன அப்படின்னா அந்த 10 நாள் அந்த பொறுமையோடு கடந்து போகிற, 10 நாள் அந்த பொறுமையோடு சகித்துக் கொள்ளுகிற, 10 நாள் அந்த தேர்வு எழுதுகிற அந்த சூழ்நிலைகள் தான். அந்த சூழ்நிலைகளை அந்த குழந்தை கடந்து போகிற போது, அது அந்த தேர்வுகளை எழுதி முடித்த பின்பு அதன் தேர்வு முடிவுகள் வருகிற போது அது மிகுந்த சந்தோஷத்தோடு கூட அடுத்த வகுப்புக்கு ப்ரமோஷன் ஆகி கடந்து போகிறதை போல நாமும் நம்முடைய வாழ்க்கையில நாம் ஒரு கட்ட ஆசீர்வாதத்தின் மண்டலத்திலிருந்து அடுத்த கட்ட ஆசீர்வாதத்தின் மண்டலத்திற்குள் நுழைவதற்கு முன்பதாக நமக்கு பரீட்சைகள் வருகிறது. நம் விசுவாசத்திற்கான பரீட்சைகள் வருகிறது. அந்த பரீட்சையை நீங்க பொறுமையோடு கூட நீங்கள் எழுதுங்கள், அதை கடந்து போங்கள். அப்படி நீங்கள் செய்கிற போது நீங்க மிகுந்த சந்தோஷமாய் அந்த காரியத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், பொறுமையோடு காத்திருங்கள். அப்பொழுது நீங்கள் ஜெயத்தை பெற்றுக் கொள்வீர்கள். எரேமியாவின் புத்தகம் 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் நாம் இப்படி பார்க்கிறோம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்திற்கு ஏதுவான நினைவுகளே அப்படின்னு சொல்லி எரேமியாவின் புத்தகத்தில் 29:11 ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி. அருமை தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான எதிர்பார்ப்புகள் இருக்கிறது. உங்கள் எதிர்காலத்தை குறித்து, பிள்ளைகளை குறித்து, கணவரை குறித்து, உங்களுடைய பொருளாதாரத்தை குறித்து, உங்களுடைய சரீர சுகத்தை குறித்து, இப்படி எல்லா காரியங்களை குறித்தும் உங்களுக்கு என்று சில எதிர்பார்ப்புகள் இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்திருக்கக்கூடிய முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு, அதாவது நீங்க எந்த காரியத்துல ஒரு ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ அதனுடைய முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு. முடிவு அப்படின்னா தேர்வு முடிவு அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா. தேர்வு முடிவுங்கிறது எப்படி இருக்க முடியும்? அது ஒன்னு பாஸ் அல்லது ஃபெயில், இது 2 தான் இருக்க முடியும். அது மாதிரி நீங்க எதிர்பார்த்திருக்கக்கூடிய பாஸ் என்கிற முடிவு, அதாவது நீங்கள் எதிர்பார்த்திருக்கக்கூடிய ஆசீர்வாதம் என்கிற முடிவு, நீங்கள் எதிர்பார்த்திருக்கக்கூடிய சுகம் என்கிற முடிவு, நீங்கள் எதிர்பார்த்திருக்கக்கூடிய வேலை என்கிற வேலையில் உயர்வு என்கிற முடிவு, இப்படி நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் என்ன எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு, அதாவது ஆசீர்வாதமான முடிவை, நீங்க ஒருவேளை நெகட்டிவா நீங்க எதிர்பார்த்துட்டு இருந்தா கூட ஆண்டவர் பாசிட்டிவான ஒரு முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு, ஆசீர்வாதமான ஒரு முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகள்
நினைவுகளை அறிவேன் என்று சொல்கிறார். அதாவது நாம் நம்மை குறித்து பல காரியங்களை நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய எதிர்காலம், நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய குடும்பம், நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய ஊழியம், இப்படி நம்முடைய வாழ்க்கையின் பல பகுதிகளை குறித்து நம்முடைய வாழ்க்கையில நாம் பல எண்ணங்கள், பல சிந்தனைகள், பல ஆசைகள், விருப்பங்களோடு கூட நாம் இருக்கலாம். ஆனால் இவை எல்லாவற்றுக்கும் மத்தியில உங்களை விட அதிக சிறப்பாக, உங்களை விட அதிகம் முன்னோக்கி ஆண்டவர் பார்க்கிறவராக இருக்கிறார். அருமை தேவ பிள்ளைகளே, நீங்க ஒன்ன கேட்டா 100 கொடுக்கிற தேவன். நீங்க ஒரு சிறிய ஆசீர்வாதத்தை கேட்டால் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தேவன். அதாவது நாம் நினைக்கிறதற்கும் எண்ணுகிறதற்கும் மேலாக பெரிய காரியங்களை செய்கிற தேவன். அப்படிப்பட்ட தேவன் நமக்கு என்ன செய்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் உங்களை குறித்து நீங்கள் நினைத்திருக்கிறதை விட 1000 மடங்கு பெரிதாகவே அவர் நினைத்திருக்கிறார். 1000 மடங்கு உங்களை குறித்து அவர் ஆசீர்வாதமாகவே அவர் நினைத்திருக்கிறார், சிறப்பாகவே அவர் நினைத்திருக்கிறார். அவர் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று சொல்லுகிறார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே என்று சொல்லி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. எரேமியாவின் புத்தகம் 29:11 கர்த்தர் நம்மை குறித்து நினைத்திருக்கக்கூடியதான நினைவுகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளேன்னு பைபிள், தமிழ் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு. ஆனா ஆங்கில வேதாகமத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, உங்களை குறித்து நான் நினைத்திருக்கக்கூடியதான நினைவுகள் தீமைக்கல்ல, அவை உங்களுடைய நம்பிக்கையை நிறைவேற்றத்தக்கதான நினைவுகளே என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அருமை தேவ பிள்ளைகளே, நம்முடைய நம்பிக்கைக்கு ஏதுவான நினைவுகளையே கர்த்தர் நமக்கு கொடுக்க ஆயத்தமாய் இருக்கிறார். நீங்கள் நம்புவதை காட்டிலும், நீங்கள் எண்ணுகிறதை காட்டிலும் மேலானவைகளை கொடுப்பதற்கு கர்த்தர் ஆயத்தமாய் இருக்கிறார். அருமை தேவ பிள்ளைகளே, அவர் மேல் நீங்கள் நம்பிக்கையாயிருங்கள். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்கிறதை நீங்கள் நிச்சயமாக பார்க்க முடியும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் வாழ்க்கையில் சோதனையின் நாட்கள்ல அதை சந்தோஷமாக எண்ணுங்கள். நீங்கள் மகிழ்ச்சியாக நினைத்துக் கொள்ளுங்கள். நீதிமான்களின் நம்பிக்கை மகிழ்ச்சியாக மாறும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்க இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, கமெண்ட் கொடுங்க, ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.